உங்களை மாதிரி ஆகணும் எங்களை மாதிரி ஆகணும் அப்படின்லாம் ஆசைப்படாதீங்க. அதுக்கு தான் அவங்களே இருக்கிறாங்களே. யாரோட அடையாளத்தையும் நீங்க எடுத்துக்காதீங்க. உங்களோட அடையாளத்தை இந்த உலகத்துக்கு நீங்க பதிவு பண்ணிட்டு போங்க. ஹாய் ஹலோ நண்பா, நம்ம இந்த வீடியோ நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு ப்ரிவியூவில் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி எப்படி ஒரு இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டிங் வீடியோ நம்ம வந்து எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்ப்போம் இந்த வீடியோவில். இதுக்கு தேவையான ஆப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, கேப் கட்டு, அப்புறம் வந்து டர்போ VPN, அப்புறம் ஃபோட்டோரூம் ஆப். ஓகேவா, இது 3 இருந்தாலே போதும், நம்ம எடிட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன ஃபோட்டோ வேணுமோ அந்த ஃபோட்டோ வந்து ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஃபோட்டோரூம் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்ட் ரிமூவ் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த ஃபோட்டோ நீங்கள் வந்து சூஸ் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோட்டோ வந்து கொடுத்துக்கோங்க. நான் எக்ஸாம்பிள் இந்த டாயை கிளிக் பண்ணிக்கிறேன். தன்னால் ஆட்டோமேட்டிக்காக வந்து ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். இப்போ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, அந்த ஃபோட்டோ வந்து டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு லேயர், பேக்ரவுண்ட், சம்திங், ஷேடோ, டெக்ஸ்ட்டு, ரெசிலேஷன்ஸ் சம்திங் நிறையா வரும். நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, லேயர் கொடுத்துக்கோங்க. லேயர் கொடுத்துட்டு டாய் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு லைட் ஆன் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் பிரைட்டாக இருக்கும். அப்புறம் அட்ஜஸ்ட்மெண்ட் போய்க்கோங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் போய்ட்டு சேச்சுரேஷன் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு கொஞ்சம் டிஸ்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 60, 70, 68, நான் ஒரு 73, 70 வச்சுக்கிறேன். அப்புறம் அப்படியே கீழே வாங்க. கீழே வந்துட்டிங்கன்னா அவுட்லைன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அவுட்லைன் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து க்ளோ கலர் வந்து நீங்கள் வந்து பிளாக்கில் கொடுத்துக்கோங்க. பிளாக்கில் கொடுத்து ஹேஷ் கலரை மாற்றிக்கோங்க. சரியா, பிளாக்கில் கொடுத்து ஷேடோ மாதிரி. ஓகே, இப்போ வந்து க்ளோவிங் கொடுக்கலாம். க்ளோவிங் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் செட் ஆகும். ஓகேவா, இப்போ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, டன் கொடுத்துட்டு பேக் அடிச்சிருங்க. இப்போ வந்து பேக்ரவுண்ட் கொடுங்க. பேக்ரவுண்ட் கொடுத்தீங்கன்னா எரேஸ் கலர் இமேஜ் பக்கத்தில் எரேஸ்ன்றோங்க, அதை கொடுத்துக்கோங்க. இப்போ பின்னாடி பேக்ரவுண்ட் ட்ரான்ஸ்பரண்ட் இமேஜ் உங்களுக்கு வந்து கிடச்சிரும். சரியா, இப்போ வந்து சேவ் டு கேலரி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எத்தனை ஃபோட்டோ வருமோ அத்தனை ஃபோட்டோ வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. சரியா, இப்போ வந்து அப்படி ஃபுல்லாக பேக் அடிச்சிருங்க. இப்போ கேப்கட்டு ஆப் ஓப்பன் பண்ணதுக்கு முன்னாடி டர்போ VPN வந்து ஆன் பண்ணிக்கோங்க. நான் வந்து டர்போ VPN யூஸ் பண்ணுறேன், நீங்களும் அதை யூஸ் பண்ணுங்கள், அது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து அப்படியே பேக் அடிச்சிருங்க. பேக் அடிச்சுட்டு ஆட்ஸ் எல்லாம் வரும், நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. இப்போ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, கேப்கட் ஆப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கேப்கட் ஆப் ஓப்பன் பண்ணிட்டு நியூ ப்ராஜெக்ட் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து லைப்ரரி கொடுத்துக்கோங்க. லைப்ரரி கொடுத்துட்டு ஒயிட் பேக்ரவுண்ட் நீங்கள் வச்சுக்கோங்க. சரியா, இப்போ வந்து நம்ம ரெசல்யூஷன் வந்து செட் பண்ணலாம். அக்செப்ட் ரேஷியோ ஓகே 9:60. ஓகே, இது வந்து அப்படியே ரொட்டேட் பண்ணிக்கோங்க, ஃபுல் ஸ்க்ரீன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எத்தனை செகண்ட் வேணுமோ அத்தனை செகண்ட் வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அந்த ஃபோட்டோ வந்து டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. சரியா, டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து சாங் வந்து ஆட் பண்ணுங்கள். நான் எக்ஸாம்பிள் என்னோடய சாங் வந்து ஆட் பண்ணுறேன். வீடியோ இருந்தாலும் பிரச்சனை இல்லை, எந்த சாங்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். சரியா, இந்த பாட்டை வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்ட் ஆட் பண்ணலாம். சரியா, சவுண்ட் வந்து ஃபுல்லாக வச்சுக்கோங்க. முன்ன போல நான் இல்லை அப்படிங்கிற மாதிரிக்கு வருது. இப்போ வந்து டெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. டெக்ஸ்ட் கொடுத்துட்டு டெக்ஸ்ட் கொடுத்துட்டு முன்ன போல் அது வந்து அந்த லிரிக்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து ஆன்லைனில் போய்ட்டு அந்த சாங்குக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து லிரிக்ஸ் வந்து காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து ஜஸ்ட்டு கையில் டைப் பண்ணிக்கிறேன். அதுக்கு வந்து கலர் ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. பிளாக் கொடுத்துக்கலாம். பிளாக் கொஞ்சம் நல்லாயிருக்கும். வந்து ஓகே பண்ணிட்டு டெக்ஸ்ட்டு கொடுங்க. டெக்ஸ்ட்டை கொடுத்துட்டு பிளாக் அடிச்சுக்கோங்க. இப்போ வந்து டெக்ஸ்ட் ஆட் பண்ணலாம். முன்ன போல் ஓகே. இப்போ வந்து நம்ம வந்து ஃபாண்ட் ஆட் பண்ணலாம். உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஃபாண்டோட லிங்க் கொடுக்குறேன். அப்படி இல்லைனா கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு டேரெக்டாக உங்களுக்கு வந்து பின் பண்ணி வைக்கிறேன். சரியா, இப்போ வந்து நிறைய ஃபாண்ட் இருக்கும். நான் எக்ஸாம்பிள் வந்து என்னோடய ஃபாண்ட் ஆட் பண்ணுறேன். ஆட் ஃபாண்ட் போய்ட்டு உங்களுக்கு ஃபாண்ட் வேணுமா நீங்கள் வந்து TTF கொடுத்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா, வந்து பேக் அடிச்சிருங்க. பேக் அடிச்சுட்டு ஹஸ்கி ஸ்டேஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபாண்ட் இருக்கும், அந்த ஃபாண்ட் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து அனிமேஷன் கொடுக்கலாம். அனிமேஷன் வந்து நிறைய அனிமேஷன் இருக்கும். நீங்கள் வந்து VPN ஃபஸ்ட்டு ஆன் பண்ணால் தான் எல்லா அனிமேஷனும் ஓப்பன் ஆகும். சரியா, இப்போ வந்து எனக்கு பிடிச்ச இது வந்து ஆட் பண்ணிக்கலாம்.
வெயிட் பண்ணுங்கள், நல்ல அனிமேஷனாக செட் பண்ணிக்கலாம். நான் ப்ரிவியூவில் பார்த்து வந்து வேறு அனிமேஷன் வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த அனிமேஷன் வேணுமோ அந்த அனிமேஷன் வச்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த சைடு டு லெஃப்ட் இது நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, நான் வந்து இந்த ஃபாண்ட் வந்து சூஸ் பண்ணி இந்த அனிமேஷன் வந்து செட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து அவுட் அனிமேஷன் செட் பண்ணலாம். அனிமேஷன் போய்ட்டு இன்னு அவுட்டு லூப்புன்னு இருக்கும். நீங்கள் வந்து அவுட்டு கொடுத்துக்கோங்க. அவுட்டில் வந்து அப்படி மறைத மாதிரி ஃபீட் அவுட் மாதிரி கொடுத்துக்கோங்க, நல்லாயிருக்கும். ஓகே, இது பண்ணியாச்சா? இப்போ வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். கொஞ்சம் முன்னாடி தள்ளிக்கோங்க, அப்போ தான் கொஞ்சம் ஓகே. முன்ன போல் இது வந்து நான் இல்லை அப்படிங்கிற மாதிரிக்கு வந்து வருது. இந்த அனிமேஷன் வந்து கொஞ்சம் மாற்றிக்கலாம், சரியா? கொஞ்சம் ஹேங் ஆகிற மாதிரிக்கு இருக்குது. இன் அனிமேஷன் கொடுத்துட்டு டு த இந்த அனிமேஷன். ஓகே, இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள். நான் வந்து நான் இல்லைன்ட்டு வருது. இந்த இடத்துல வந்து இதை வந்து நல்லா கரெக்டாக வச்சுக்கோங்க. கொஞ்சம் எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே அதை வந்து கொஞ்சம் கீழே தள்ளி வச்சுக்கோங்க. கீழே தள்ளி வச்சிங்கன்னா முன்ன போல் நான் இல்லை அப்படிங்கிற மாதிரி வரும். இப்போ வந்து பென்சில் ஐக்கான கொடுத்துட்டு முன்ன போல் நான் இல்லை. ஓகே, இப்போ வந்து பேக் அடிச்சுங்க. இது வந்து கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு எல்லோ கொடுத்துக்கிறேன். எல்லோ, பிங்க்கு, ரெட்டு சம்திங் எதுவும் கொடுத்தோம். நான் ரெட்டு கொடுத்துக்கிறேன், கொஞ்சம் தூக்கிலாம் இருக்கும். இப்போ வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். ஓகே, இதோட கட் பண்ணிக்கலாம், சரியா? இதோட அப்படி வந்து விட்டுருங்க. ஓகே, இப்போ வந்து நெக்ஸ்ட் அனிமேஷன் கொடுக்கலாம். இது வந்து அப்படியே டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு லிரிக்ஸ் வந்து டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. இது வந்து அப்படியே மேலே கொண்டு போயிருங்க. இப்போ வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். மொத்தமாக மாறியாச்சுங்கிற மாதிரிக்கு வருது. இப்போ வந்து பென்சில் ஐக்கான கொடுத்து மொத்தமாக மாறியாச்சு அப்படிங்கிற மாதிரிக்கு வந்து பேக் அடிச்சிருங்க. ஓகே, இது வரைக்கும் போதும். உங்களுக்கு எந்தெந்த லிரிக்ஸுக்கு எப்படி ஷார்ட் ஆகணுமா லாங் ஆகணுமா நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. எடிட் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா லாங்காக வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படின்னா இந்த வீடியோ பாருங்கள், கரெக்டாக புரியும், சரியா? இப்போ வந்து மொத்தமாக மாறியாச்சு. இங்கே வந்து டிடி பக்கத்தில் வந்து மாறியாச்சுன்னு வருது. இது வந்து பக்கத்தில் இருக்க நான் இல்லைங்கிறத வந்து டூப்ளிகேட் பண்ணிக்குவோங்க. கலரோடு சேர்த்து வந்துடும், சரியா? இப்போ வந்து மாறியாச்சுன்னு வருது. இப்போ வந்து இது வந்து டூப்ளிகேட் பண்ணிக்குவோங்க. மாறியாச்சு. ஓகே, இப்போ வந்து பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு லிரிக்ஸை பாருங்கள் கரெக்டாக. ஓகே, இதோட வந்து முடிச்சுக்கலாம். அடுத்த லிரிக்ஸை பாருங்கள். இது வந்து குற்றவாளியை கூடன்ற மாதிரி சம்திங் வருது. இதை வந்து டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. ஓகே, குற்றவாளியை கூட வந்து கீழே வந்து லாஸ்ட்டாக போட்டுக்கோங்க, கொஞ்சம் நல்லாயிருக்கும். பென்சில் ஐக்கான கொடுத்துட்டு குற்றவாளியை கூட ஓகே, இது குற்றவாளியை அப்படிங்கிற மாதிரிக்கு இது வந்து அப்படியே பேக் அடிச்சிருங்க. இப்போ வந்து அந்த பிங்க் கலர் தொடுங்க, டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். குற்றவாளியை நான் வந்து கூடன்ட்டு வருது. அதை வந்து கொஞ்சம் வந்து லாங்காக பெருசாக வச்சுக்கலாம், சரியா? கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்க. இது வந்து பென்சில் ஐக்கான கொடுத்துக்கோங்க. கூட ஓகே, பேக் அடிச்சுருங்க. இது வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் பெருசாக லென்த் பண்ணிக்கோங்க. இதையும் கொஞ்சம் லென்த் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். ஓகேவா? கரெக்டாக உங்களுக்கு எங்கிட்ட லிரிக்ஸ் வேணுமோ அவங்ககிட்ட கரெக்டாக நீங்கள் வந்து கொண்டு போய் வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து எந்த ஃபண்டில் நீங்கள் எந்த ஃபண்டும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், சரியா?
பக்கத்தில் கொஞ்சம் கூப்பிடுறேன் பண்ணிக்கிறது. இது வந்து அப்படியே ஷார்ட் பண்ணிக்குவேன். இப்போ வந்து கொஞ்சம் கூப்பிடுறாங்க மடிக்கிறது வந்து அப்படியே டூப்ளிகேட் பண்ணிக்குவோங்க. உங்களுக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ அதுக்கு அந்த மாதிரி நீங்கள் எடிட் பண்ணிக்கிட்டே போய்கிட்டே இருக்கலாம். ஓகேவா? நான் வந்து எக்ஸாம்பிள் ஒரு வந்து 8 செகண்ட் வச்சுக்கிறேன். சரியா? கொஞ்சம் கூப்பிடுறங்க மாதிரிக்கு வருது. கொஞ்சம் லென்த் பண்ணிக்கோங்க. ஒட்டுற மாதிரிக்கு பென்சில் ஐக்கான கொடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூப்பிடுறேன். ஓகேவா? கொஞ்சம் கூப்பிடுறேன். அதுக்கு கீழே வந்து கூப்பிடுறவங்க வந்து பிங்க் கலரில் கொடுத்துக்கலாம். சரியா? ஓகே. இது வந்து லென்த்தாக வச்சுக்கோங்க. கொஞ்சம் கூப்பிடுறவங்க வந்து பிங்க் வச்சுக்கோங்க. டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கூப்பிடுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஞ்சம் கூப்பிடுறேன். இதை வந்து டெலிட் பண்ணிக்கோங்க. பென்சில் ஐக்கானை கொடுத்துட்டு கூப்பிடுறேன் அப்படிங்கிற மாதிரி. ஓகே. இப்போ வந்து பேக் அடிச்சிருங்க. ஓகே. நான் வந்து ஒரு 6 செகண்ட் வச்சுருக்கேன். உங்களுக்கு எத்தனை செகண்ட் வேணுமோ அத்தனை செகண்ட் வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஓகே. இது வந்து நம்ம வந்து ஃபோட்டோ ஆட் பண்ணலாம். உங்களுக்கு லோகோ வேணுனாலும் லோகோ வச்சுக்கலாம். நான் வந்து லோகோ ஆட் பண்ணிக்கிறேன். லோகோனாலும் போடுங்க. உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். லோகோனாலும் உங்களுக்கு வீடியோஸ் போட்டு விடலாம். ஓகேவா? வந்து ஆட் ஓவர்லே கொடுத்துட்டு நான் வந்து என்னோடய லோகோ வச்சுக்கிறேன். சரியா? ஓகே. கிங் ஆஃப் த ஈகிள் வச்சாச்சு. நீங்கள் லோகோ வேணுமா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு லோகோவும் போட்டு விட்றேன். சரியா? எடிட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் நீங்கள் சப்ஸ்கிரைபர் லைக் பண்ணிட்டீங்கன்னா ஓகே தான். அப்படியே மோட்டிவேட் பண்ண மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்போ வந்து ஃபுல்லாக லென்த் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஃபோட்டோ ஆட் பண்ணலாம். இங்கே வந்து லிரிக்ஸ் ஆரம்பிக்கி இப்போ வந்து ஓவர்லே கொடுத்துட்டு ஆட் ஓவர்லே கொடுத்துட்டு நம்ம இப்போ ஃபோட்டோ ரூம் ஆப்பில் எடிட் பண்ண தெரியுமா அந்த ஃபோட்டோ வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே. இப்போ வந்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இப்போ எங்கிட்ட வந்து லெஃப்ட்டு வருது. ஓகேவா? ரைட்டு இருந்துச்சுன்னா இப்போ வந்து கரெக்டாக அங்கே வந்து வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு அனிமேஷன் விடுங்க. அனிமேஷன் வந்து கீழே பார்த்தீங்கன்னா சைடு டு லெஃப்ட்டு, சைடு டு ரைட்டு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து நம்ம வந்து லெஃப்ட்டு கொடுத்துக்கலாம். ஓகே. இப்போ வந்து மொத்தமாகல அடுத்த நெக்ஸ்ட் இமேஜ் வந்துடும். இப்போ வந்து அனிமேஷன் வந்து கிளிக் பண்ணிட்டு அவுட் அனிமேஷன் கொடுக்கலாம். அவுட் அனிமேஷனில் வந்து ஃபீட் அவுட் பண்ணிக்கலாம். ஃபீட் இமேஜ் அனிமேஷன் கொடுத்துட்டு அவுட்டு கொடுத்துக்கோங்க. ஃபீட் அவுட். ஓகே. இப்போ வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். கரெக்டாக அந்த லிரிக்ஸையும் பார்த்துக்கோங்க. மாரியாச்சிங்கிறது வந்து அடுத்த நெக்ஸ்ட்டு ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? இங்கே வருது. இது வந்து அப்படியே வந்து ஓகே. இப்போ வந்து அடுத்த நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணலாம். நான் நிறைய ஃபோட்டோ வந்து சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த மாதிரி நீங்களே எடிட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ அனிமேஷன் கொடுத்துக்கலாம். அனிமேஷன் கொடுத்து இப்போ வந்து அதே நீங்கள் வந்து லெஃப்ட்டு கொடுத்துக்கோங்க. நீங்கள் மாற்றி கொடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரே மாதிரி கொடுத்துருக்கேன். சரியா? நீங்கள் வந்து மாற்றி கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து ரைட்டு கொடுத்தாச்சுன்னா ஓகே பயங்கரமாக இருக்கும். இப்போ வந்து அவுட் அனிமேஷன் கொடுக்கலாம். அனிமேஷன் கொடுத்துட்டு அவுட் அனிமேஷன். ஓகே. இப்போ வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். இங்கே வந்து குற்றவாளிங்கிறவர் தான். இது வந்து அப்படி வந்து லென்த்தை குறைச்சிக்கோங்க. இப்போ வந்து ஆட் ஓவர்லே கொடுங்க. ஓகே. ஆட் ஓவர்லே கொடுத்துட்டு அனிமேஷன் கொடுத்துக்கோங்க. ரொம்ப சிம்பிள் தான். ஈஸியாக சொல்லித்தரேன். ஓகேவா? ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம ரைட் விட்டோமா, இப்போ வந்து லெஃப்ட்டு போடுவோம். ஓகே. கரெக்டாக லிரிக்ஸையும் பார்த்துக்கோங்க. கரெக்டாக கொஞ்சம் கூப்பிட்றங்க மாதிரி இருக்குது. இது வந்து அவுட் அனிமேஷனும் கொடுத்துக்கோங்க. நிறையா நீங்கள் வந்து உங்களுக்கு எத்தனை செகண்டு வேணுமோ அத்தனை செகண்ட் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? It's
அவ்வளோதான் கைஸ். இது சிம்பிளான மெத்தட் தான். உங்களுக்கு எத்தனை செகண்ட் வருமோ அத்தனை செகண்ட் வந்து டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. சேம் இதையும் டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க ஒயிட்டையும். ஓகேவா? ஒயிட்டையும் டூப்ளிகேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்டில் வந்து வைக்கிறது கொஞ்சம் ஒயிட் வந்து கொஞ்சம் லென்த்தாக தெரியும். சரியா? இப்போ வந்து டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. டூப்ளிகேட் பண்ணிட்டு உங்களுக்கு எத்தனை செகண்ட் வருமோ அத்தனை செகண்ட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வீடியோ உங்களுக்கு எந்த மாதிரிக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரிக்கு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ரெடி பண்ணலாம். சரியா? ஓகே கேஸ். இதுக்கு வேறு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, அப்படியே பெல் ஐக்கனை தொட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த வீடியோவுமே உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் எல்லாமே கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு CapCut ஆப் வந்து நான் யூஸ் பண்ணுற வெர்ஷன் வேணுமா இது கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எல்லாமே போடுறேன். ஓகேவா? ஓகே கேஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.